நதிகள் மீடியா நேரில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் செண்பகவல்லி அணைக்கட்டு தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து சென்றதில் ஆவணப்படமாகவும் வெளியிட்டு களத்தில் நின்று கேரள முதல்வரே அது குறித்து நேரடியாக பேசி தீர்வு காண போராடிய நண்பர் திரு வழக்கறிஞர் ராஜாராம் அவர்கள் இன்று நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம். 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 ஆனால் இந்த செண்பகவல்லி அணைக்கட்டு உடச்சிட்டாங்கன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த செண்பகவல்லி அணைக்கட்டு உண்மையிலே உடஞ்சிருக்கா? அது எங்கே இருக்குது? அதாவது பழைய திருநெல்வேலி மாவட்டம், தற்போதைய தென்காசி மாவட்டம், வாசுதேவநல்லூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய ஒரு அணை தான் செண்பகவல்லி மற்றும் கண்ணியமதகு கால்வாய். இது அணைன்னு சொல்லி சொல்கிறதுனால எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது ஒரு முல்லை பெரியார் அணை மாதிரியோ அல்லது சேர்வலாறு அணை, இப்படி நம்ம அணைக்கட்டு பார்க்குறோம் இல்லையா, அந்த அணை மாதிரி பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அணை கிடையாது. இது இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் டிவைடிங் டேம். அதாவது 5 அடிக்கு உட்பட்ட நீர் தமிழகத்தை நோக்கி வருமாறும் 5 அடிக்கு மேலே போகிற நீர் கேரள பகுதிக்கு போக மாறும் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த அணையை. அப்போ அந்த மேலேருந்து வரக்கூடிய தண்ணி ஒரு குறிப்பிட்ட இடத்துல 5 அடிக்கு மேலே வர தண்ணி கேரளாவை நோக்கி போகும். 5 அடி தடுக்கக்கூடிய நீர் மட்டும் தமிழகத்தை நோக்கி வர்ற மாதிரி அந்த அணையுடைய அந்த தடுப்பணையினுடைய நீளமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 25 மீட்டர் நீளம் உள்ள அணை. அதே நேரத்தில் அந்த தடுக்கப்பட்ட தண்ணீர் தமிழகத்தை நோக்கி வடிந்து வருவதற்கான கால்வாய் பேருக்கு தான் கண்ணியமதகு கால்வாய். அது 4450 மீட்டர் நீளம் உள்ளது தான் அந்த கால்வாய். இந்த கால்வாயில் தான் தொடர்ச்சியான நீர்வரத்தின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட திருப்பத்தில் உடைவு ஏற்பட்டு அந்த உடைவினுடைய நீளம் 2007 தமிழக பொதுப்பணித்துறையால் அளவீடு செய்யப்பட்ட போது 18 மீட்டர் உடஞ்சிருக்கிறதா தமிழக பொதுப்பணித்துறை அளவீடு பண்ணியிருக்கு. அந்த அளவீட்டின்படி அந்த பள்ளத்துக்குள்ளே போகக்கூடிய நீர் கேரளாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம பகுதிக்கு தண்ணீர் அந்த செண்பகவல்லி அணையிலிருந்து கிடைக்கப்படலை. ஒருவேளை செண்பகவல்லி அணை சரி செய்யப்படுமானால் கோடையில் கூட நம்ம ஆறுகளில் தண்ணீர் வரத்து இருக்கும் என்பது கடந்த காலத்தினுடைய நிதர்சனமான உண்மை. அதனால் இந்த அணை இந்த பகுதிக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னா, இந்த பகுதி செழிப்பாக இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், விவசாயத்தில் இருக்கணும், தண்ணீர் வளம் பெருகி இருக்கணும் அப்படின்னா இந்த அணைக்கட்டு மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த செண்பகவல்லி அணைக்கட்டுனால மட்டும்தான் ஒருங்கிணைந்த அந்த 4 மாவட்டங்களும் செழிப்பாக வளரும் அப்படிங்கிறத பல நிகழ்வுகளில் பல பேர் முன்வைக்கிறாங்க. ஆனால் இப்போ 35 காலமாக போராடிக்கிட்டு இருந்தாலுமே நம்ம அந்த மக்கள் அன்றாட வாழ்கிற வாழ்க்கை எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதுக்காக இந்த செண்பகவல்லி கண்ணியமத கால்வாய் அணைக்கட்டை சரி செய்யப்படணும்? பர்டிகுலர் ரீசன் என்ன அப்படின்னு இப்போ சொல்லுங்களேன். நீங்கள் கேட்ட கேள்வி சரியானது. மக்கள் எந்த சூழல்லையுமே தங்களை வாழ பழகிக்கிடுவாங்க. அதுவும் குறிப்பாக தமிழக மக்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பஞ்ச காலங்கள்லாம் எப்படியெல்லாம் வாழலாம் அப்படிங்கிறதுல கைதேர்ந்தவர்கள் தான் நம்ம பகுதி மக்கள். நம்ம பகுதி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த வித்தியாசத்திலிருந்து தான் இந்த தடுப்பணை சரி செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நாம் எடுக்கணும். இப்போ தேனி, கேரளா நோக்கி நம்ம செல்லும்போது தேனி, கம்பம், குமுளி இந்த பகுதிகளில் நீங்கள் செல்லும்போது அந்த பகுதி எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்குது, விவசாயம் எந்த அளவுக்கு நடக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்போம். எவ்வளோ அற்புதமாக இருக்குது, சிலுன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். செங்கோட்டைக்கு அப்படியே மேற்க போகும்போது நம்ம அப்படியே ரம்யமாக அப்படியே போகிறோம். ஆனால் அதே ரம்யம் இந்த பகுதி வரைக்குமே இருந்தது அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்குறோம் வெறும் வேலிக்காடாக இருக்குது. ஆனால் இந்த பகுதியிலையும் நெல் விளைந்தது, வாழை விளைந்தது, வெற்றிலை விளைந்தது. இன்னும் சொல்லப்போனால் வெற்றிலை கொடிக்கால் நிறைந்த பகுதி. ரொம்ப வெற்றிலையிலே ஃபேமஸான வெற்றிலை கரிவளமந்தனூர் பகுதியில் உள்ள வெற்றிலைகள்லேருந்து அதிகப்படியானது. ஆனால் அந்த வெற்றிலை எங்கே முளைக்கும் அப்படின்னா நன்னீர் பகுதிகளில் தான் முளைக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த நன்னீர் பகுதியை நம்ம இழந்துட்டோம். இன்னும் சொல்லப்போனால் தமிழக அரசினுடைய இன்னும் உலக அளவில் நடந்த இந்த வாட்டர் நிலத்தடி நீர்மட்ட அளவில் இங்கே அபாயகரமான நிலையில் இருக்கக்கூடிய பகுதியாக நம்ம பகுதி இருக்குது. அப்போ இந்த ஆறுகள்லாம் அந்த அணையெல்லாம் சரி செய்யப்பட்டு இந்த ஆறு நீர் இங்கே வரும்போது நிலத்தடி நீர் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. அப்போ நிலத்தடி நீரை நாம் இழந்திருக்கிறோம். நம்ம இயற்கை வளங்களை, நம்முடைய விவசாயத்தை, பாரம்பரியமாக நாம் செய்து வந்த பெரும்பான்மையான விவசாயத்தை எல்லாத்தையும் இழந்திருக்கிறோம். இன்றைக்கி விவசாயம் வருமானம் இல்லாத தொழில் அப்படிங்கிறதுனால நம்ம இன்னும் நல்லா இருக்கிறோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உழவு இல்லையேல் உயிர் இல்லை அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. 58 ஒரே ஒரு தடவை அணைக்கட்டு உடைஞ்சதாகவும் அதை கர்மவீரர் காமராஜர் சரி பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் இன்ன வரைக்கும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போ 58 இப்போ நீங்கள் பதிவு பண்ணது 2007 அளவீடு செய்யும்போது ஒரு 20 மீட்டர் நீளம் அப்படிங்கிறத பதிவு பண்ணீங்க. அந்த 58 2007 வரைக்கும் அந்த அணைக்கட்டை பற்றி யாருமே பேசலையா? 2007 மட்டும் ஏன் அளவீடு பண்ணாங்க? அதுக்கு முன்னால் யாருமே அளவீடு பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுக்கலையா? இந்த அரசு அதை செய்யலையா? என்ன காரணம்? ஆக்சுவலாக இந்த அணையினுடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நீண்ட பஞ்சத்தின் காரணமாக சேத்தூர் ஜமீன், திருவாங்கூர் சமஸ்தானம், இன்ன பிற ஜமீன்தார்கள்லாம் கூடி திட்டமிட்டு இந்த பகுதியை வறுமையிலிருந்து மீட்டெடுக்கணுன்றதுக்காக உருவாக்கின தடுப்பணை தான் இந்த செண்பகவள்ளி தடுப்பணை மற்றும் கன்னியமதகு கால்வாய். அதன் பிற்பாடு அது உடையவே இல்லை, அதில் எந்த டேமேஜும் வரல. ஒரு பிரம்மாண்டமான கட்டுமானம் தான் நம்ம அதை சொல்லணும். ஆனால் சுதந்திரம் அடைந்து 1951ஆம் ஆண்டு தான் இது வந்து முதல்ல உடைப்பை சந்திக்கு. ஏன்னா அது வரைக்கும் வந்து முறையான பராமரிப்பு வந்து எப்போதுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எப்போ சுதந்திரம் பெற்றோமோ அப்போயே அதனுடைய பராமரிப்பு பணியை விட்டுட்டோம். அதை விட்டதனுடைய விளைவாக 1951 அந்த தடுப்பணையில் ஒரு குறிப்பிட்ட திருப்பத்தில் உடைவு ஏற்படுது. அன்றைக்கே வந்து நீங்கள் 1952 ஜூலை 24ஆம் தேதி தமிழக சட்டசபையில் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் செண்பகவல்லி சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு, அந்த ஸ்கீம் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த ஆவணங்களை இதில் பார்க்கலாம். அப்போ அங்கே என்ன பேசியிருக்காங்கன்னா, அன்னைக்கு 13,000 ரூபாய் இருந்தால் போதும், மன்னிக்கணும் 7,300 ரூபாய் இருந்தால் போதும், அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஸ்கீமில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு காமராஜர் அரசாங்கம் அதுக்காக நிதி ஒதுக்கீடு பண்ணி தமிழ்நாடு ஃபுட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் அதை அங்கே போய் சரி பண்ணியிருக்கிறாங்க. அதற்கான கல்வெட்டை கூட நீங்கள் இப்போ பார்க்கலாம். அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் நீளமுள்ள தடுப்பணையும் 4450 நீளமுள்ள அதாவது கன்னியமதகு கால்வாயையும் நீங்கள் பார்க்க முடியும். அது போக இல்லாமல் அது அன்னைக்கே வந்து ஒரு பிள்ளையார் சிலையும் அங்கே வச்சு வழிபடக்கூடிய ஒரு நிலைமை இருந்திருக்கு. அந்த பிள்ளையார் சிலையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அப்போ இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு 1952க்கு பிற்பாடு நடந்தது. அதன் பின்னாடியும் முறையான பராமரிப்பு இல்லாதனால 1981 எம்ஜிஆர் காலத்தில் வந்து அது உடையுது. உடனே என்ன நடக்குன்னா, திரும்ப அதுக்கு எஸ்டிமேட் போடுறாங்க. கிட்டத்தட்ட 10,50,000 அப்படிங்கிற லெவலில் அந்த எஸ்டிமேஷன் அன்னைக்கு வருது. 7,300 ரூபாக இருந்தது, திரும்ப 10,50,000 அடுத்த உடைப்புக்கு வந்து எஸ்டிமேஷன் போடப்படுது. அப்போ அன்றைக்கு இருந்த எம்ஜிஆர் அந்த பகுதியை ஆய்வு செய்யும்போது அது மாநில எல்லைகள் பிரிக்கப்பட்ட போது அந்த பகுதி கேரளாவுக்கு சென்று விட்டதாக சொல்லி கேரளாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூரில் கொண்டு போய் அந்த பகுதி பணத்தை அதாவது 5,25,000 ரூபாயை கொண்டு போய் அங்கே டெபாசிட் பண்ணி அதை போய் கேரளா கவர்மெண்ட்டை ஒப்படைக்கிறாங்க. ஆனால் கேரளா கவர்மெண்ட்டு தொடர்ச்சியாக அங்கே எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அதை டெண்டர் விடுவாங்க. ஆனால் எந்த வேலையுமே செய்யாமல் கடைசியாக அச்சுதானந்தன் முதல்வராக இருக்கும்போது இந்த பகுதி வந்து புலிகள் காப்பகமாக இருக்குது, அதனால் இங்கே எந்த விதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அந்த பணத்தை திரும்ப தமிழக அரசுக்கு அனுப்பிட்டாங்க. இதற்கு இடையில் சிவகிரி பகுதியிலிருந்து விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடினாங்க. பல்வேறு நபர்கள் நீதிமன்றத்தில், சிவகிரி கரும்பு விவசாயிகள் சங்கம் வந்து நீதிமன்றத்தில் முறையிட்டு தமிழக அரசே 7 வாரங்களுக்குள்ளே சரி செய்யணும்னு சொல்லி ஒரு உயர்நீதிமன்ற உத்தரவை வாங்கினாங்க. ஆனால் அந்த உயர்நீதிமன்ற உத்தரவு இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் வைகோவினுடைய தம்பியாக இருக்கக்கூடிய ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. அப்புறம் சங்கரங்கோயிலில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முத்துப்பாண்டி அவர்களும் வந்து ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. ஆனால் அந்த வழக்கு எல்லாமே நிலுவையில் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் எந்த தீர்வுமே எட்டப்படலை. இதற்கு இடையில் நாங்கள் கேரள முதல்வரை சந்தித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோவையும் நாங்கள் ஏற்கனவே பொதுப்பணித்துறை வெளியிட்டிருந்த வீடியோவிலேருந்து எடுத்து ஃபோட்டோவெல்லாம் கொண்டு போய் அவர்கிட்ட பினராயி விஜயன் கேரள முதல்வரை நேராக சந்தித்து அவர்கிட்ட அந்த ஃபோட்டோவை காட்டும்போது கிட்டத்தட்ட அவர் எல்லா ஃபோட்டோவையும் பொறுமையாக பார்த்துட்டு ஐ டூ தி மை பெஸ்ட் அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தைக்கு இன்றைக்கு வரைக்கும் அர்த்தம் தெரியலை. ஐ டூ தி மை பெஸ்ட் அப்படின்னா நான் எது உங்களுக்கு சிறந்ததோ அதை செய்வேன்னு சொன்னார். அவர் சிறந்ததை நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா கேரள அரசனுடைய வாட்டர் பாலிசி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வாட்டர் பாலிசி என்ன அப்படின்னா, தமிழகத்திலிருந்து அல்ல, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து வரக்கூடிய நீரை எல்லாமே அரபிக்கடலில் கொண்டு போய் கலக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள வாட்டர் பாலிசி. அந்த வாட்டர் பாலிசி எதுக்காக அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்லிருந்து வரக்கூடிய உப்பு நீர் நிலங்களுக்குள்ளே வந்ததுன்னா நிலம் உவர்த்தன்மையாக மாறிவிடும் அப்படிங்கிறதுனால நல்ல தண்ணியை கொண்டு போய் அங்கே போய் சேர்க்கணும். அப்போ அது என்ன ஆகும்னா கடல் தண்ணியை வெளியில் தள்ளும் அப்படிங்கிறதுனால அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறிக்கணும். இந்த பினராயி விஜயன் அப்படிங்கிறது வந்து கம்யூனிஸ்ட் பின்புலம் கொண்டவர். இப்போ காரல் மார்க்ஸ் வழியைத்தான் ஒட்டுமொத்த கம்யூனிஸ்டுமே பின்பற்றி வராங்க. அப்போ 51 இப்போ வரைக்கும் கேரளாவில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் மாறி மாறி ஆண்டு வராங்க. இந்த கம்யூனிஸ்ட்டு கூட தமிழக மக்களுக்கு இந்த அணையை சரிஞ்சு கொடுக்கலையா? ஏன்
கேரளா கம்யூனிஸ்டால் கொடுக்க முடியலை, எப்படி பார்க்குறீங்க? கம்யூனிசம் என்பது சாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, எல்லை கடந்து மக்களை நேசிப்பது. மக்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய, உழைக்கக்கூடிய மக்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய, தொழிலாளர்களை மட்டுமே நேசிக்கக்கூடிய, அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை மட்டுமே நேசிக்கக்கூடியவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். அப்போ கேரளா கம்யூனிஸ்ட் தமிழக மக்கள் நேசிக்கலையா? ஆனால் அவர்கள் கம்யூனிஸ்டுகளாக நடந்து கொள்கிறார்களா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு அடையாளம் இருக்கும். தான் இன்ன சாதி, தான் இந்த ஊர்க்காரர், தான் இந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர், நான் இந்த ஊரை சேர்ந்தவன், நான் இந்த நாட்டைச் சேர்ந்தவன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு அப்படி அடையாளம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே உள்ளவர்களும் அந்த அடையாளங்களை தங்கள் மீது சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நம்ம இப்போ கேரளாவை கம்யூனிஸ்ட்னு சொல்லவா, மலையாளம் சொல்லவா? அவர்கள் கம்யூனிஸ்டுகளாக இருக்கிறார்கள். ஆனால் இயல்பாக அவங்க மேலேயும் மலையாளி என்ற அந்த இன உணர்வு ஒட்டி கொண்டு தான் இருக்கிறது. அது இயல்பாக எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த வாக்கு பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏன்னா தமிழகத்தில் இந்த அணையை சரி பண்ணி தமிழகத்துக்கு தண்ணி போச்சுன்னா பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் இவர் தான் வந்து இந்த தண்ணியை கொடுத்தாரு, இது வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே கூடாது, நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்னு அங்கே அவங்க கிளப்புவாங்க. அப்போ இது ஒரு அரசியல் நிகழ்வாக மாறிடும் அப்படிங்கிறதுனால அரசியல் ட்ரெண்டாக அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இது அரசியல் நிகழ்வு அல்ல. இது மாநில எல்லைகள் பிரிக்கப்படும் பொழுது மாநிலங்களுக்கான உரிமைன்னு ஒன்று இருக்குது. அந்த உரிமை எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் அதையும் மீறி இந்த தடுப்பணையை ஏன் சரி செய்யலை அப்படிங்கிறது தான் இன்னும் வினோதமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் மாற்று அரசியல் கட்சிகள் வந்து மக்களுக்காக அரசியல் பண்ணுறதை ஏற்றுக்கலாம். பட் கம்யூனிசம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது. எங்கெல்லாம் சேக்குவர சொன்ன மாதிரி எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ அங்கெல்லாம் நகர்ந்து போகணும். இல்லை, தத்துவங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தத்துவங்கள் அதைத்தான் சொல்கிறது. ஆனால் வழி நடப்பவர்கள் அப்படி நடக்கலைங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. சொன்ன மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, லெனின் கம்யூனிஸ்ட்டு, மலையாளி கம்யூனிஸ்ட்டு அப்படி நாளாக பிரிச்சுக்கிறவா? அதாவது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கம்யூனிஸ்ட்னு பிரிச்சுக்கலாம். அந்த கம்யூனிஸ்டுகளுக்குள்ளேயே நீங்கள் தேவர் கம்யூனிஸ்ட்னு பிரிச்சுக்கலாம், கோனார் கம்யூனிஸ்ட்னு பிரிச்சுக்கலாம். நீங்கள் இப்படி ஒவ்வொரு கம்யூனிஸ்டாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா சொல்கிறீங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது